ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து சப்பாத்தி அண்ட் ஒயிட் வெஜிடபிள் குருமா அதை தான் குக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா, அப்புறம் 2 லவங்கம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் சீரகம் போட்டுட்டு 2 பிரியாணி இலை, அப்புறம் ஒரு பட்டை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதுவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மேலே புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி நான் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கும் சப்பாத்தி சாஃப்டாக வரலைன்னா நான் ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி எடுத்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அது ஃப்ளாரில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சமாக எடுத்து நடுவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்ப ஃப்ளாரில் ஒரு டிப் பண்ணிவிட்டு திரும்ப சப்பாத்தி சைஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். உங்களுக்கும் சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக வந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வெஜிடபிள் குருமா 2 விசில் வந்தால் போதும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி சூப்பராக வந்துடும். சப்பாத்தியும் போட்டாச்சு. மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கை விடாமல் திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பர் அண்ட் சாஃப்ட் அண்ட் லேயரான சப்பாத்தி ரெடி. குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரெல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் குருமா நல்லா வாசனையாக இருக்கும். யாருக்கெல்லாம் சப்பாத்தி அண்ட் ஒயிட் வெஜிடபிள் குருமா காம்போ பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்டில் ஒயிட் ஆட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக சப்பாத்தியும் ஆகிடுச்சு, குருமாவும் வச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சீரியஸ்லி இந்த காம்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எங்களோட நைட் டின்னர். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.